இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, மிட் நைட்டில் சாம்பிள் பிரியாணி சாப்பிட்ட சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க. அது என்னடா சாம்பிள் பிரியாணினா, மிட் நைட்டில் நிறைய கடை வந்துச்சு. நம்மளும் ஒரு பிரியாணியாக டேஸ்ட் பார்த்துட்டு போன கதை தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட்டு ஈக்காட்டு தாங்கல இருக்க இந்த சாலமன் பிரியாணி. இந்த கடையில் வந்துட்டு குவார்ட்டர் 90 ருபீஸ்க்கும் ஆஃப் 150 ருபீஸ்க்கும் தந்துட்டாங்க. இந்த பிரியாணியில் மாஸ்டர் டபரா தட்டும் போதே நம்ம பசங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதனால் சாம்பிள் பிரியாணின்றானுங்க. இங்கே வந்து 150 ருபீஸ்க்கு வரும் ஆஃப் பிரியாணி வாங்கினோம். நல்ல குவான்டிட்டி ஆஃப் ரைஸ், 2 பீஸ் சிக்கன், எக்கு, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சை ஸ்வீட்டோட கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நம்ம பசங்க டேஸ்ட் பார்த்தாங்க. பீசஸ்லாம் நல்லா ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. ஆனால் என்ன டேஸ்ட்டாக கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அதேமாதிரி பிரியாணி ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பிரியாணி வேணாம், வேறு ஸ்பாட்டுக்கு போகலான்ட்டானுங்க. சரி, நெக்ஸ்ட்டு நாங்கள் சாம்பிள் பார்க்க வந்த கடை தான் அண்ணா நகரில் இருக்க இந்த பிரியாணி ஹவுஸ். இங்கே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்ட்டு 160 ருபீஸ் 160 ருபீஸ் கொடுத்து பிரியாணி வாங்கினோம். நல்ல குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி, 2 பீஸ் சிக்கன், எக்கு, கத்திரிக்காய் பச்சை ரைத்தா வச்சு கொடுத்தாங்க. பிரியாணி நல்லா சூடாக இருந்துச்சு. வச்ச 2 நிமிஷத்தில் மொத்த பிரியாணி காலி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நம்ம பசங்கள்கிட்ட கேட்டேன். டேஸ்ட் பக்காவாக இருக்குது. இன்னொரு பிரியாணி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. சரி வாடா 3ஆவதாக பிரியாணி சாம்பிள் பார்க்க போகலாம்.